பேசுறதுக்கு முந்தி யோசித்து பேசு. இந்த வார்த்தை பேசினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்து பேசு. கடினமான வார்த்தைகளை சுலபமாக பேசக்கூடாது. பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ஒரு ஆயுதம் என்னை தாக்க வரும்போது அந்த ஆயுதத்தை என்னுடைய கேடகம் பிடித்து அங்கேயே கீழே தரையில விழப்பண்ணி விடுகிறது. அது வாய்க்காமல் பண்ணி விடுகிறது. என்னுடைய விசுவாசம் எனக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவர் உன்னை தரக்குறைவா பேசினாரா? நீ நினைச்சுக்கோ கர்த்தர் உன்னை பயத்த போறாருன்னு நினைச்சு கர்த்தரை துதி அப்படின்னு என்னுடைய விசுவாசம் எனக்கு சொல்லும். விசுவாசம் இல்லாததினால் பேசினவருக்கு பதில் பேசுவதற்கு கடினமான வார்த்தைகளை தேடி கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த வார்த்தையை பேசுகிற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறார். ஊழியக்காரர்களும் இருக்கிறார். என்னுடைய வாய் மற்றவங்களை கெடுக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய வாய் என்னை கெடுக்கிறது, என் சரீரத்தை அது கெடுக்கிறது. என் வாயையும் என் கண்ணையும் நான் காத்துக்கொள்ள இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும்.